காதல் என்பது என்ன? ஆணுக்கு ஒரு உணர்வு, பெண்ணுக்கு ஒரு உணர்வு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஆணுடைய காதல் என்பது உடல் தேவை, அழகு, இந்த மாதிரி புற விஷயங்கள் தான் அவனுக்கு முதன்மையா இருக்கும். பெண்ணுடைய காதல் என்னன்னா செக்யூரிட்டினஸ். எனக்கு அவன் நினைப்பான், எனக்காக அவன் எல்லாம் செய்வான், அவனை நம்பலாம், அவனுக்காக என்ன ஒன்னாலும் செய்யலாம் அப்படின்றதான் பெண்ணுடைய காதல். ஆனா ஆணுடைய காதல் உடல் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் உண்மையான காதல்கள் நிறைய பேர் இருக்கு. உடல் சார்ந்து ஆணிடம் சிக்கும் ஒரு பெண் என்னவாகிறாள் அப்படின்றது தான் இந்த ரேகா 2023 வந்த மலையாள படத்தினுடைய கதை. ரேகா திரைப்படத்தில் நடித்த ஹீரோயின் பென்சி அலோசியஸ் கேரளா ஸ்டேட்டுடைய பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டை அவங்களுடைய 54th கேரளா ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட வீடியோ இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரேம், ஒரு சீன் கம்போஸ் பண்ணும்போது பின்புறத்தில் 50 பேர், 40 பேர், 60 பேர் வேலை செய்யலாம். இதையெல்லாம் மீறி அந்த சீன்ல நடிக்கிறவங்க தான் உயிரை கொடுத்து நடிச்சு அந்த கதாபாத்திரமாகவே மாறி நடிக்கணும். அப்பதான் திரையில் அந்த கதாபாத்திரங்கள் நம்ம கூட ஒட்டும். அந்த மாதிரி அந்த திரைப்படத்தில் நடித்த 2 நடிகர்களுமே மிக சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதில் உன்னி லாலு அண்ட் வின்சி அலோசியஸ். ஓகே, இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன? உன்னி லாலு அவர் தான் அர்ஜுன். அப்பாவுடைய மளிகை கடையில் அவர் இருக்கிறாரு. பொருள்லாம் வாங்க போக பார்த்து ஒரு பழக்கமாகுது. யாருன்னா வின்சி அலோசியஸ், ரேகான்னு தான் அந்த பொண்ணுடைய கதாபாத்திரம். வின்சி அலோசியஸ் ரேகா கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் காதல் வாட்ஸ்அப் மூலமாக வளருது. ஒரு கட்டத்தில் 2 பேரும் மேட்டர் லெவலுக்கு போகிறாங்க. அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்றது திரைப்படத்துடைய கதை. ரைட்? காதல், அதன் பிறகு ஆணுக்கு காமம். இந்த காமத்தை கேட்டு பெறணும். உடலை ஒருபோதும் கேட்டு பெறாதீர்கள் அப்படின்னு வெயிலோட ஒரு கவிதை வரி இந்த நேரத்தில் சொல்லணும். ஆனால் வழி கிடையாது. யாருமே இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது காதல் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு ஆண் நகர்த்துவானே வச்சுக்காங்களேன். அப்படி நகர்த்துக்கும் பொழுது அந்த ஃபீல் இருக்குல்ல, இன்னைக்கு ஏதாவது ஒன்றாவது கிடைச்சிடும் நம்மளுக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீலை மிக அழகாக உன்னிலால் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். வின்சி அலோசியஸ் ரேகா கதாபாத்திரம் ஒரு சின்ன பிணக்கு, காதலனுக்கும் காதலிக்கும் ஒரு சின்ன பிணக்கு. வாட்ஸ்அப்பில் பதிலே சொல்ல மாட்டான் ஒரு பதறுவோம் இல்லை, 4-5 மெசேஜ் இன்னும் பதிலே காணும் அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும்ல, அந்த பதட்டத்திலிருந்து அப்பா சம்பவங்களில் காட்டுற எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நம்மளும் திடீர்னு பார்த்தா காணாமல் போகிறான், ஏன் என்ன அப்படின்ற ஒரு பரிதப்பு இருக்கும்ல, ஏன்னா ஒரு கால் கூட நம்மளுக்கு பண்ணாமல் இருக்கிறான்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப அழகாகவே மூலமாக அழகாக வெளிப்படுத்திருந்தாங்க. முக்கியமாக அந்த பொண்ணு அத்லட்டுன்றது நம்மளுக்கு போகிற போக்கில் காமிச்சாலும் கூட அந்த உட்காந்துக்கிட்டு பீடா துப்புறது, பார்க்கறது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டீ போடுற பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே மங்கு மங்குன்னு மூஞ்சிலே போடுறதுலாம் இருக்குது பாரு. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி கிராது. அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். உங்கள் அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸுமா அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாப்புல. அர்ஜுன் கண்ணன்ற கேரக்டர் உண்மையிலே அவர் நல்லா பண்ணியிருந்தார். கண்ணன் பிரதாபன் அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார் உண்மையிலே. இந்த மாதிரி நீங்கள் நடிக்கும்போது தான் நம்ம ஒரு படம் பார்க்குறோன்ற ஒரு ஃபீல் இல்லாமல் நாம் அந்த கதை பாத்திரங்களோட நம்மளும் மிங்கிள் ஆக முடியும். அதுக்காக தான் அந்த கேரக்டர் குறிப்பிட்டு சொன்னேன். இந்த படத்தில் ஒரு டயலாக் ஒன்று வரும், சாகும்போது கூட உன் பேரை சொல்லவே இல்லையே. அப்போ ஒன்றுன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கும். கடைசி நேரத்தில் உயிர் போகிற நேரத்தில் கூட ஒரு நோட்டு இல்லை ஒரு பேர் எழுதி வச்சிருந்தா கூட உன் கதை எவ்வளோ மாறி இருக்கும். ஆனால் நிறைய பெண்கள் அதை செய்யவே இல்லைன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒன்று நேசிச்சிருப்பான். அந்த டயலாக்லாம் நீங்கள் பார்க்கும்போது எப்படிலாம் ஏமாத்துறானுங்க ஆம்பளைங்க அப்படின்ற ஒரு விஷயமும் உண்மையிலே கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஐ மீன் ரியலி என்ஜாய்ட் இட். படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அப்ரஹாம் ஜோசப் உண்மையிலே அவருடைய பங்கை சிறப்பாகவே பண்ணியிருந்தாரு. எடிட்டிங் ரோஹித் நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் மிலன் அண்டு நிக்கில் 2 பேரும் சேர்ந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. ஒரு அவார்டு ஃபிலிம் பார்க்குற ஒரு ஃபீல் இருந்தாலும் கூட ஒரு பரபரப்பான காட்சிகள் மூலமாக தொய்வடையாமல் போன திரைக்கதை இந்த படத்தை காப்பாதுன்னே சொல்லலாம். இந்த படத்தை வெளியிட்டது நம்ம ஊர் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜுடைய ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருந்து. இந்த படத்தை ஜித்தின் ஐசக் தாமஸ் தான் இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கி இருக்கிறார். கதையும் அவர் தான். ஒரு சின்ன நாட்டு, ஆனால் இந்த சின்ன நாட்டில் ஒரு அப்பாவி பெண் நம்புற பெண் எப்படி பாதிக்கப்படுறா, அதற்கான அவளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் என்னன்றதை ரொம்ப அழகாகவே எடுத்துன்னு போயிருந்தாங்க. அது மிக முக்கியமாக மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நகர்ப்புறம், அதாவது கிராமப்புறத்தில் நீங்கள் என்ன வேணாலும் ஓரளவுக்கு பண்ணலாம். இப்போ கிராமங்களே ரொம்ப பரபரப்பாக இயங்க ஆரம்பிச்சிச்சு. நகர்ப்புறத்தில் இப்படி ஒரு சம்பவம் ஒரு வெட்ட வெளியில் நடக்குது அப்படின்னும் போது அது கொஞ்சம் மைனஸ் பாயிண்டாக எனக்கு பட்டுச்சு. ரைட்? ஆனால் இந்த படத்தில் ஒரு லவ், ஒரு கிஸ் வேணுன்றதுக்காக 2 பேருக்குமான அந்த போராட்டம் இருக்குல்ல, அது ரொம்ப மிக அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அந்த பரிதவிப்பு 2 பேருக்குமே அந்த பரிதவிப்பு
இதுக்கு இணையாக வந்து லவ்னு ஒரு ஃபிலிம் இருக்குது மலையாள படத்தில். அதில் இதே மாதிரி ஒரு கார் சீன் ஒன்று இருக்கும். உண்மையிலே அந்த சீன் நான் நிறைய வாட்டி சொல்லும் போதெல்லாம் அந்த சீனை திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் வந்து நீங்கள் அப்படியே நம்ம காரில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஃபீல், அந்த பரிதவிப்பு, அந்த அன்பிலீவபிள், அது ஃபண்டாஸ்டிக்கான ஒரு அது. ஏன்னா அந்த படத்தில் அது ரொம்ப முக்கியமான காட்சி. அது 2 பேருமே நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு இணையான ஷாட்டாக தான் இதை நான் பார்க்குறேன். நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எல்லாத்த விட வின்சி அலோசியஸோட நடிப்பு தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாகவே பார்க்குறேன். இந்த படம் வந்து நிச்சயமாக பெண்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஆண்கள் பாருங்க, அது வேற விஷயம். பெண்கள் கண்டிப்பாக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது நீங்களே வந்து அந்த ரேகா கதாபாத்திரம் மாறிடுவீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் சீன்லலாம் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வல்லையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பதப்பதப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சம்வேர் எல்ஸ் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த பதப்பதப்பு இருக்கும், ஒரு பதட்டம். பட் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. மார்வலஸ் ஃபண்டாஸ்டிக் ஃபிலிம், டோன்ட் மிஸ் இட். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இந்த படம் வந்து கண்டிப்பாக வயது வந்தவர்கள் மட்டும், ஆனால் பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம் அது. வேற என்ன, இது மாதிரி திரைப்படங்கள் ஏதாவது இருந்தால் பின்னோட்டங்கள் ஏற்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.